பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கும்போது தேவனுடைய கரம் நம்ம மேல் இருந்து செய்கிற நன்மையான காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம், என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு கலக்கம், வேலை ஸ்தலத்தில் உண்டாகுகிற ஒரு கலக்கம், ஊழியத்தில் வருகிற ஒரு கலக்கம், குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு கலக்கம், என்ன செய்வதென்று தெரியலையே, தனித்து விடப்பட்டது போல ஒரு சூழ்நிலையை சத்துரு உண்டாக்குவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த காலை வேளை உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கரம் உன்மேல் உறுதியாய் இருக்கும். ஆம் தேவ பிள்ளையே, அந்த கரத்திற்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த கரம் என்னோடு கூட இருக்கிறது. எப்படி இருக்குதாம்? உறுதியாக இருக்கிறதாம். அப்படின்ற என்ன அர்த்தம்? சொந்து போயிருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், உடைந்து போயிருந்தாலும், இல்லை என்ன செய்வதென்று திகைத்து போன நிலைமையில் நின்றாலும், கர்த்தர் கரம் நம்மோடு கூட உறுதியாக இருந்ததுன்னா எல்லாவற்றையும் தாண்ட முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த பலனை நமக்கு தருவார். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து இந்த வார்த்தையை பிடிச்சிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரம் என் மேலே உறுதியாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ ராஜாக்கள் அவனுக்கு எதிராக எழுந்து வந்த போதெல்லாம் கர்த்தருடைய கரம் தாவீதின் மேல் உறுதியாக இருந்ததுனாலே அவன் சிங்கத்தை ஜெயித்தான், கரடியை ஜெயித்தான், கோலியாத்தை ஜெயித்தான், பெலிஸ்தர்களை ஜெயித்தான், அமலேக்கியரை ஜெயித்தான். கர்த்தர் அந்த பலத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழும்பியிருக்கிறதா? கர்த்தர் கரம் உங்கள் மேலே உறுதியாக இருக்கும். நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. நிச்சயமாக நம்புறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மேல் உறுதியாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய கரம் கூட இது நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.